ரிசல்ட்டே ஒரு மாதிரி குழப்பத்துக்கு உள்ளாயிடுச்சு. விஜயினுடைய வருகைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதிமுகவோட ஓட் தவைக தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் அதிகமா போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு அடிமை திமுகவா மாறிடுச்சுங்கிற அந்த ஒரு காரணமே அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள்லாம் தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரங்கராஜ் பாண்டே அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, குழந்தைங்களை கூட விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அதையும் கேட்டு சில பேரண்ட்ஸ் பண்றாங்கன்னா, நாளைக்கு அதே குழந்தை எனக்கு இந்த அம்மா வேணாம், எனக்கு இந்த அம்மா பிடிக்கல, எனக்கு இந்த அப்பா வேணாம், இந்த அப்பா பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன அப்பா அம்மாவை மாத்திடுவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருக்காங்க சார். ரங்கராஜ் பாண்டே ரொம்ப அதீத கற்பனையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லது விஜயினுடைய வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் காரணங்களை அடுக்கி அதை ஒரு மலினப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் எனக்கு தோணுது. அதிமுக தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? விஜய் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. தாவேகா சார்பில் ஜெயிக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பல கோடி ரூபாய் வேல்யூ உள்ளவர்களா மாறிடுவாங்க. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுகவோ திமுகவோ அப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்கு நான் ஒரு 10 கோடி தர்றேன், 15 கோடி தர்றேன், என் பக்கம் வந்துரு அப்படின்னா நிச்சயமாக அதை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உமா வேலாயுதம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல அதாவது ரிலீஸ் ஆன எக்ஸிட் போல் மக்களால யாருமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு நியூஸ்லேருந்து ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுதான் உண்மைனே தெரியல, எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சார். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, எனக்கும் அதே குழப்பம் இருக்குது. அதனால் பொதுவாகவே இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்களுமே இந்த கட்சி தாங்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நம்பர் வேறையாக இருக்கும் என்ன. ஆனால் இந்த கட்சிக்கு தான் அதிகம் கிடைக்கும், இது 2வது இடம் வரும், இது 3வது இடம் வரும் அப்படிங்கிறது அதை இண்டிகேட் பண்ணும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா பயங்கரமான குழப்பம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊடகங்கள் திமுக தான் மெஜாரிட்டியாக வரும், திமுக கூட்டணிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கை சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா வேறு சில ஊடகங்கள் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு டேட்டாஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே ஆக்சிஸ் பார்த்தா தாவேகா தான் மெஜாரிட்டி வருங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை போடுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அதை ஒட்டி இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ இவங்க ஒரு ஊடகம் இப்போ திமுக 100 இடம் பிடிக்கும், இன்னொரு ஊடகம் 95, இன்னொருத்தவங்க 115, இப்படி போடும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே திமுக தான் வரும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு ரிசல்ட்டு வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பம் நமக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் இல்லை, அந்த எக்ஸிட் போலை தொடர்ந்து நடத்தப்படுகிற அந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தெரியுது இது பலருக்கும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. பட் என்ன இருந்தாலும் இந்த குழப்பத்துக்குன்னு ஒரு 4-5 நாட்களில் ஒரு விடை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த வருஷமும் இல்லாத மாதிரியான இந்த ஒரு குழப்பம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிட்டியோட தான் நம்மளுக்கு அறிவிச்சிருப்பாங்க எல்லா வாட்டியுமே. இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆனதுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட வருகை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜயனுடைய வருகை தான் காரணம், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் 2 பிளேயர் இருந்தால் இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க 2வது வருவாங்க, அவர் ஜெயிப்பார், அங்கே அவர் 2வதாக வருவாருங்கிற மாதிரி ஈஸியான ஒரு முடிவை எல்லாரும் வெளியிட்டிருப்பாங்க. அதில் பெரும்பான்மையை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ஊடகங்கள் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு வெளியிடுறாங்க. அதில் ஒரு 6 பேர் திமுக ஜெயிக்கும், 4 பேர் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு பெரும்பான்மையை வச்சு சரி திமுக தான் ஜெயிக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் இங்கே தாவேக்கான ஒரு புது கட்சி, அதுவும் ஒரு வலிமையான கட்சியாக அது மாறிய நிலையில் அவங்க ஒரு பெரிய போட்டியாளராக இன்றைக்கி இருக்காங்கும்போது இந்த
ரிசல்ட்டே ஒரு மாதிரி குழப்பத்துக்கு உள்ளாயிடுச்சு. விஜயினுடைய வருகைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். என்னதான் ஊடகங்கள் கருத்து கணிப்பு சர்வே முடிவுகள்லாம் வெளியிட்டாலும், எக்ஸிட் போல்லாம் முடிவெல்லாம் வெளியிட்டாலும், நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் மக்களுடைய கருத்து தானாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுவே கூட முடிவுகளாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு பல ஊடகங்கள் வந்து விலை போன உண்மையையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள் சொல்கிற கருத்து கணிப்பை எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வந்து நம்மளால் அப்படியே நம்ப முடியல. எந்த அளவுக்கு அப்படின்னா இது எதையுமே நம்ம நம்ப வேணாப்பா, 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிற அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். தாவேகா தலைவர் விஜயும் திமுகவுக்கு மட்டும்தான் வந்து போட்டி, 2 முனை போட்டியாக தான் இது வந்து நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்த நிலையில அது எந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பாதிப்பு கொடுக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க சார்? அதாவது தாவேகாவுடைய வருகை வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான் உண்மை. அது இப்போ தெரியாது, ரிசல்ட் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. பட் இன்னும் சிலர் வந்து அதிமுகவோட ஓட் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, அதைத்தான் நானும் சொல்றேன். என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு தெரிந்த உண்மை என்னன்னா, விஜய் வருவதற்கு முன்பு பெண்களில் பெருவாரியானவர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதுக்கு வந்து 2 காரணம். ஒன்று எம்ஜிஆர் அபிமானம், அந்த இரட்டை இலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமாக பெண்கள் மனசுல வந்து ஒரு வேரூன்றிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் போன தலைமுறை பெண்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாவே பார்ப்பாங்க. என்னன்னா அந்த கள்ளுக்கடையை திறந்தது, என்ன சாராய கடையை திறந்தது கருணாநிதி ஆட்சி காலத்தில், அது வந்து பெண்களுக்கு வந்து திமுக மீது ஒரு தீராத வெறுப்பை ஏற்படுத்திடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப மாறி மாறி வாக்களித்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பெண்கள் என்ன ரெட்டை இலைக்கு தான் வாக்களிக்கிறதுங்கிறதே ஒரு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை இலைக்கு வாக்களித்த பெண்கள் எல்லாமே தாவேகாவுக்கு ஓட்டு போட்டதை நம்ம பார்க்க முடியுது, பல இடங்கள்ல கேட்கவும் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இளைஞர்கள் பெண்கள் மட்டும் இல்லை பல வயதினரிடமும் விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அவர்களெல்லாம் கடந்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களாக இருப்பார்கள். அதனால பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகளும் விஜய் பக்கம் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு வந்து தொடர்ந்து ஒருத்தர் வாக்களிக்கிறார். அவர் வந்து தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கான காரணங்கிறது மிக மிக குறைவு அல்லது இல்லை. ஏன்னா அவன் நேற்று திமுகவை எப்படி பார்த்தானா அப்படிதான் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. இப்போ திராவிட கொள்கையை தூக்கி பிடிப்பதாக இருக்கட்டும், ஒரு மதவாத எதிர்ப்பாக இருக்கட்டும், ஒரு சமூக நீதியாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்கக்கிட்ட அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்குது. அப்போ அவன் மாறி ஓட்டு போட வேண்டிய அவசியமும் தேவையும் அந்த திமுகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்தவர்கள் இந்த தேர்தலில் இடம் மாறி வேறு கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கு காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் வந்து அதிமுக பிஜேபி அடிமையாயிடுச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு அடிமை திமுகவா மாறிடுச்சுங்கிற அந்த ஒரு காரணமே அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள்லாம் தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் வாங்குகிற வாக்குகளில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு அவங்க எதிர்பார்க்காத விதமாக வந்து நிறைய நல்லதுகள் செஞ்சிருந்தாலும் இல்லை வந்து வேணுன்ற இடத்துல வந்து நின்று இருந்தா இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து ஒரு 2வது இடத்துலயாவது முதல் இடத்துல கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சொல்றாங்க. இல்லை, அதாவது ரொம்ப வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சி மீது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இல்லை. அப்படி ஒரு அதிருப்தி இருந்தாதான் அவங்க வேறொருத்தருக்கு வாக்களிக்கிற அந்த மூடுக்கே வருவாங்க. ஆனா அப்ப திமுக ஆட்சி மீது இப்ப நம்மை போன்றவர்கள் ஏன்னா ஒரு ஊடகத்தில் இருப்பதால் இவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க, எங்கெல்லாம் கமிஷன் வாங்குறாங்க, இந்த டெண்டர்ல இப்படி எல்லாம் வந்து கமிஷன் கட்டிங்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த உண்மை வந்து தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு அதுக்கெல்லாம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியில் நடக்கிற தவறுகளை ஊழல்களை ஊடகங்கள் மூலம் தான் மக்களே தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஊடகங்களையே வந்து கட்சிகள் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்போ அவர்கள் செய்கிற தவறுகள் ஊடகங்கள் மூலமா மக்களை போய் சேருவதே இல்லை. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு நல்லாட்சி தான், அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் காரணமாக எந்த அதிருப்தி அலையும் எதிர்ப்பு அலையும் ஏற்படல், அதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் உதவித்தொகை அப்படின்ட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த
பாமர மக்களை வந்து ஒரு பெரிய அளவில் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எதுக்காக வந்து இவங்க எடப்பாடிக்கு மக்கள் வாக்களிக்கணும்? ஓகே. அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. வேங்கவேல் போன்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் என்னென்னா அது அதிமுக அதை வந்து சரியாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலை. ஓகே. ஒரு அரசியல் கட்சி வந்து சம்பிரதாயமாக ஒரு போராட்டம் நடத்துவாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் காய் போயின்னு கத்திவிட்டு போலீஸ் வேனில் ஏற்றி கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் இறக்கி விட்டு அங்கே ஒரு தயிர் சோறை வாங்கி கொடுப்பாங்க, தின்னுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகபட்ச போராட்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துகிற கட்சியா அதிமுக மாறிடுச்சு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ரங்கராஜ் பாண்டே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, குழந்தைங்களை கூட விஜய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க வந்து விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அதையும் கேட்டு சில பேரண்ட்ஸ் வந்து பண்றாங்கன்னா, நாளைக்கு அதே குழந்தை வந்து எனக்கு இந்த அம்மா வேணாம், எனக்கு இந்த அம்மா பிடிக்கல, எனக்கு இந்த அப்பா வேணாம், இந்த அப்பா பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன அப்பா அம்மாவை மாத்திடுவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருக்காங்க சார். இல்லை, இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை. ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா வேணாம் அப்படின்னா உடனே மாற்றிடுவாங்களா என்ன? அது அல்ல. அதுக்கடுத்து ஒரு குழந்தை சொல்வதால் மட்டும் ஒருத்தர் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுற மாட்டார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஏற்பட்டு நம்ம விஜய்க்கு போடலாம் அல்லது போடலாமா, இல்லை விஜய்க்கு போடலாமா, உதயசூரியனுக்கு போடலாமா, விஜய்க்கு போடலாமா, ரெட்டலைக்கு போடலாமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருக்கும்போது அந்த குழந்தை அப்பா அல்லது தாத்தா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அந்த முடிவை எடுப்பாங்க. அப்படித்தானே தவிர நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு திமுகவுடைய தீவிர ஆதரவாளர், தீவிர விசுவாசி, அவங்க வீட்டு குழந்தை சொன்னதுனால விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்க. திமுகனா இல்லை, ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு தீவிர தொண்டர் அவர் எப்படி வந்து இவங்க சொல்றாங்கிறதுனால போடுவாங்க? விதிவிலக்காக ஓரிரு இடத்துல அந்த மாதிரி வேணா நடக்கலாம். அதனால எல்லா இடத்துலையுமே குழந்தைகளை சொல்வதை கேட்டு தான் பெற்றோர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு அதீதமான கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். அப்படியே ஒரு குழந்தை சொல்லி ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறார் அப்படின்னா அதே குழந்தை சொல்லி வேறொரு விஷயத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை செய்வாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரங்கராஜ் பாண்டே வந்து ரொம்ப அதீத கற்பனையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லது விஜயினுடைய வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் காரணங்களை அடுக்கி அதை மலினப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் எனக்கு தோணுது. அதிமுக வந்துட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ நாளைக்கு விஜயே ஜெயிச்சாலும் திமுக ஜெயிச்சாலும் எந்த கட்சி ஜெயிச்சாலும் யாருடைய ஓட்டு யாருக்கு போனதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இவர்கள் இத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அவங்க அத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்கங்கிறது தான் வெளியில் வருமே தவிர, நேற்று வரை திமுகவுக்கு போட்டவங்க வந்து இன்னைக்கு விசிலுக்கு போட்டாங்க அல்லது அதிமுகவுக்கு போட்டாங்கங்கிற அந்த விவரங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. அதுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தாலும் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா யாருக்கு எத்தனை சீட்டு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான், யார் எத்தனை சீட்டு வின் பண்ணியிருக்காங்க அதுதான் பேச போகுது. இப்போ ஒரு கட்சிக்கு இப்போ திமுக அப்படின்னா அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்தால் அவங்க தனியாக ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அவர்களுடைய தோழமை கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைப்பாங்க. அந்த எண்ணிக்கையும் பத்தலை அப்படின்னா இப்போ அவுட் சோர்சிங் முறையில் ஆதரவு வாங்குற மாதிரி அந்த கூட்டணியில் இல்லாத கட்சிகளுடைய ஆதரவை அவங்க கேட்பாங்க. இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஏற்படும். அதிமுகவே அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அவர்கள் கூட்டணி கட்சி சேர்த்தும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அவங்க யார்கிட்ட கேட்க முடியும்? ஏன்னா திமுக கூட்டணியில் சேராமல் தனித்து நின்றது தாவேகா தான். இப்போ அவங்களுக்கு தான் சில நம்பர்ஸ் இருக்கு, அப்போ அவங்க கிட்ட அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் அதிமுகவும் அவருடைய எதிரி தான், திமுகவும் அவருடைய எதிரி தான். இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து ரொம்ப ஒரு கடுமையாக அவர் எதிர்த்தாரு, விமர்சனம் பண்ணாரு, ஆளுங்கட்சியாக இருந்ததால். இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவுக்கே அவர் ஆதரவு கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய முரண்பாடாக பேசப்படும். அதுக்காக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு போனீங்கன்னா அங்கே பாஜக இருக்கு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் மே 5ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய சில நாள் தூக்கத்தை தொலைக்க வேண்டிய அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். அதே சமயம் எக்ஸிட் போல்னால வந்து நிறைய கட்சிகள் ஒரு இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பேசும் பொருளாக எதுவுமே வந்து பார்க்கப்படல, பெரிய பர்சன்டேஜ் ஒன்றும் பார்க்கப்படல சார். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் பல இன்டர்வியூவில் சொன்னது தான் இங்கேயும் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 0. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியால் தமிழ்நாட்டை ஆள முடியாது.
அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 50 வருடங்கள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது தனித்து நின்றார். இது சீமானுக்கும் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தன் பின்னால் வந்து ஒரு படையை திரட்டி வச்சிருக்காரு. அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கோ இந்த தமிழ்நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவர் தனித்து நிற்பதால் இந்த ஊடகங்களும் நம்மை போன்றவர்களும் இவர் 4 முனை போட்டி அப்படின்னு அவர் பேரை நம்ம ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஆட்டத்திலேயே கிடையாது. அது நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகு அது தெரியும். நான் பல பேட்டிகளில் சொன்னது தான். இந்த தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகையில் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சில உப்மா படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பருக்காக அந்த படத்தின் பேரையும் இந்த ஊடகங்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு இலவச விளம்பரம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் பிளேயர் வந்து 3 பேர் தான். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மற்றும் தாவேகா. ஏன்னா நாம் தமிழர் கட்சியெல்லாம் இங்கே வந்து சீன்லேயே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர்களை வந்து நம்ம ஒரு பிளேயராக கணக்கில் எடுத்துக்கணும்? அவங்க ஒரு இடத்துல பேசும்பொழுது சொல்லியிருப்பாங்க என்னன்னா, நான் ஒரு 36 லட்சம் பேரை வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து என் வழிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், என்னை நம்புற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சீமான் அவர்களை நம்பின சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு சென்னையில இருந்து கை கொடுக்கலையோ, அந்த கை வந்து நழுவிடுச்சோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலேயே சீமானுக்கு யாரும் கை கொடுக்கல. அதுக்கு அடுத்து அவருக்கு கடந்த காலங்களில் விழுந்த அந்த அதிகபட்ச ஓட்டு 36 லட்சம்ங்கிறது அது சீமானுக்கு விழுந்த ஓட்டே இல்லை. அது அவரே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு பாருங்க, விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியும். இந்த தேர்தலில் அவர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜய் வந்து அப்போ தேர்தலுக்கே வரல. அப்போ யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா வீட்டிலேயே படுத்திருந்தாங்க. அவங்களும் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார்கள். யாருக்கு அளித்தார்கள் அப்படின்னா, அன்றைக்கு விஜய் ரசிகர்களுடைய பார்வையில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜய்க்கு வந்து இடையூறு செய்தவர்கள். திமுக ஆட்சி காலத்திலையும் விஜய் படத்துக்கு பிரச்சனை இருந்தது, அதிமுக ஆட்சி காலத்திலையும் விஜய்க்கு வந்து குடைச்சல் கொடுத்தாங்க. அப்போ அவர்களுடைய பார்வையில் 2 பேருமே விஜயினுடைய எதிரி. அப்போ அந்த ஓட்டை யாருக்கு போடணும்? ஒன்று நோட்டாவுக்கு போடணும், அப்படி இல்லை என்றால் சீமானுக்கு போடணும். ஏன் சீமானுக்கு போட்டிருப்பாங்கன்னா, சீமான் விஜயை பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி தம்பின்னு ஒரு பாசத்தை பொழிஞ்சார். ஏன்னா அதை இந்த விஜய் ரசிகர்கள்லாம் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கும் இவருக்கும் ஒரு நட்பு இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருந்தார். என்ன ஸோ இதெல்லாம் சேர்ந்து விஜய் ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ 2 பேருமே விஜய்க்கு பிடிக்காதவங்க, அப்போ இவர் வந்து விஜய்க்கு வேண்டியவர் அப்படிங்கிற எண்ணத்தில் சீமானுக்கு வாக்களித்தார்கள். அதனால தான் அந்த 36 லட்சம். புரியுதா இல்லையா? அந்த 36 லட்சம் பேர் சீமானுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சீமானை நம்பி அவர் பின்னால் வந்தவர்கள்னு அவர் ஒரு பேச்சுக்கு, அவர் சொல்றத ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டா அந்த 36 லட்சம் வாக்குகள் இந்த தேர்தலையும் சீமானுக்கு கிடைக்கணுமா வேணாமா? நான் சொல்றேன் 6 லட்சம் வாக்குகள் கிடைச்சாலே அதிகம். அந்த 30 லட்சம் வாக்குகளும் விஜயை தேடி போயிருக்கும். அதனால இவர் வேணா வெளியில பெருமை பேசிக்கலாம், எனக்கு 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சது, நான் 8% மேலே வாக்கு வங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வெளியில வேணா ஒரு பெருமை பீத்திக்கலாம். ஆனால் உண்மையில் வந்து சீமானுக்கு அப்படி ஒரு ஓட் பேங்கே கிடையாது. அதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும். இன்னைக்கு நம்ம பேசும்போது இதை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கும் சீமானுக்கும் ஏதோ பஞ்சாயத்து, அல்லது ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம், அல்லது விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்க, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு இவங்க நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நமக்கு எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. கள நிலவரத்தை அலசி நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஒரு அதீத கற்பனையாகவோ இல்லை ஒரு அதீதமான விஷயமாகவோ தோணும். இது 5ஆம் தேதி மக்களுக்கு இந்த உண்மை புரியும். அண்ட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனையூர்ல வந்துட்டு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்களோட கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே வச்சு ஒரு மீட்டிங் வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க சார். இந்த மீட்டிங் திடீர் மீட்டிங் எதனாலயா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆனதுனாலயா இருக்குமா, இல்லை என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எக்ஸிட் போலுடைய விளைவாகத்தான் நான் அதை பார்க்குறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பல்வேறு ஊடகங்கள் வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாலும் சில ஊடகங்கள் தாவேகா கூட்டணி ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு சட்டசபை தான் வரப்போகுது, தாவேகாவுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தும் இங்கே உலவிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை ஒரு சூழல் உருவாகும் பட்சம் தாவேகா சார்பில் ஜெயிக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பல கோடி ரூபா வேல்யூ உள்ளவர்களாக மாறிடுவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் 2 பேருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. விஜய் கிட்ட போய் ஆதரவு கேட்டோம்னா அவர் தரமாட்டேன்றாரு. திமுக பார்த்து இல்லை, நீங்க எங்களுடைய அரசியல் எதிரி, உங்களுக்கு ஆதரவு இல்லை,
அதிமுக வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் எங்கள் கொள்கை எதிரியை கூட்டணியில் வச்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அவங்களுக்கு என்ன வழி? அப்போ இங்கே ஒரு 20 பேரோ 30 பேரோ எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அவங்கள உடைச்சி அவங்க பக்கம் கொண்டு வர்றது தான் அவங்களுடைய அடுத்த முயற்சியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தாவேகா சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமானியர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பின்னணியிலிருந்து எந்த பெரிய பண பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவங்க. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அதிமுகவோ திமுகவோ அப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்கு நான் ஒரு 10 கோடி தர்றேன், 15 கோடி தர்றேன், என் பக்கம் வந்துரு அப்படின்னா நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிந்து தான் அவங்கள கூப்பிட்டு வந்து இவர் இந்த மீட்டிங் போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாம் கூட பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி எதிர்த்து வந்து ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அது வந்து தற்செயலாக நடக்கலை. எடப்பாடி பணம் கொடுத்து அவர் அங்கிருந்து நகர்த்தினதை ஆதவ அர்ஜுனாவே பேசுகிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்மளே இந்த கருத்தை சொல்கிறோம். மற்றபடி தாவேகா எம்எல்ஏக்களை நம்ம குறைத்து மதிப்பிடுவதா யாரும் நினைச்சிட வேண்டாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு